சனிக்கிழமை மக்கள் சந்திப்பு இந்த 25,000 பேர் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு நெருக்கமான இடத்துல அதிகமா தான் தெரியும். நயன்தாராவே நகைக்கடை திறந்து வைக்க போறப்ப எத்தனாயிரம் பேர் வந்தான் தெரியுமா? அண்ணா சிலை அருகே திரிஷா பேசுவார்னு போட்டு பாருங்க, எவ்வளவு கூட்டம் வருதுன்னு டெஸ்ட் பண்ணிடுமா? விஜய் பார்க்கவே முடியாது. அவனை எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா பார்க்க முடியாது. ஆனா நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு சரி இது எல்லாத்தையும் திறந்து போட்டு காட்டுறாரு அப்படிங்கும்போது பார்க்க வருவாங்க. விஜய் வந்து சின்ன தம்பி குஷ்பு மாதிரி கூட 4 பேர் இருப்பாங்க பாருங்க, அதே மாதிரி இங்கேயும் கூட 4 பேர் இருப்பாங்க. இப்ப போவோமா ஊழலான்னு கூப்பிட்டு வந்து இப்ப சாங் நடந்துட்டு பேமெண்ட் கொடுக்குறாங்கல்ல, ப்ரொமோஷனல் பேமெண்ட். அப்போ ஊடகங்களும் இல்லைங்க, ஊடகங்கள் தான். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய சனிக்கிழமை மக்கள் சந்திப்பு வெற்றிகரமா 2வது வாரமும் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 25,000 பேர் ஒரு கூட்டம் வருது. அதே கூட்டம் தான் ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்க முடியுது. அந்த 25,000 பேர் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு நெருக்கமான இடத்துல அதிகமா தான் தெரியும். இது எப்படி பாக்குறீங்க சார்? அது ரசிகர்கள் பார்க்க வருவாங்க. 200 ரூபா கொடுத்து தேட்டரில் போய் பார்க்கறது ஓசியில் பார்க்கலாம்ல. இங்கே வந்தால் அதே 200 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணலான்னா 250 ரூபாய்க்கு இன்னொரு பையனையும் கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கிக்கலாம். பெட்ரோலை போட்டு ஜாலியாக வந்து விஜய் பார்த்த மாதிரி இருக்கும், சுற்றுற மாதிரி இருக்கும். அவன் சில பேர் ஜாலியாக அந்த அன்னைக்கு டே சனிக்கிழமை என்ஜாய் பண்ணிட்டு வீட்டில் போய் பார்த்துப்பான். அப்படி இருக்கும்போது அது ஃப்ரீன்றப்ப எல்லோரும் வரத்தானே செய்வாங்க பார்க்குறது. நயன்தாராவே நகைக்கடை திறந்து வைக்க போகிறப்ப எத்தனாயிரம் பேர் வந்தான் தெரியுமா? உங்களுக்கு கேரளாவில் அங்கே இங்கெல்லாம் வர்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஒரு செலிப்ரிட்டியை பார்க்குறதுக்காக வருவாங்க. நான் எதுக்காக நயன்தாரான்னு சொல்கிறேன்னா அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம். ஸோ நயன்தாரா பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வரும்போது அரசியலுக்கு வர விஜயை பார்க்க வர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒன்று வேணாம், திரிஷா இருக்காங்க கடலூர் சந்தி முக்கில் அண்ணா சிலை அருகே திரிஷா பேசுவார்னு போட்டு பாருங்கள், எவ்வளோ கூட்டம் வருதுன்னு டெஸ்ட் பண்ணிடுவோமா? இதுக்கு ஈக்குவலான கூட்டம் வரும். ஸோ அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் இதெல்லாம். யார் இந்த நடிகர்கள் வந்து அவ்வளோ கூட்டம் வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி. அதனால நம்ம சொல்கிறோம். சார் நீங்கள் ஊடகத்தில் இருந்திருக்கிறீங்க. இப்போ இந்த விஜயோடைய மக்கள் சந்திப்பு எப்படின்னா காலையில் அவர் வீட்டிலேருந்து கிளம்பினார், ஏர்போர்ட் வந்தார், திருச்சி ஏர்போர்ட் வந்தார், அங்கேருந்து கிளம்பினார் அப்படின்னு காலையில் அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து திரும்ப அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் லைவு பிரேக்கிங் நியூஸு அதவே தொடர்ந்து போடுறாங்களே சார், இது என்ன கணக்கு? அது ஒரு வாழ்வியல் பிரச்சனைங்க. நிறையா பேர் சம்பளம் கொடுக்கணும். ஒரு சேனலில் எத்தனை பேர் 80 பேர் 100 பேர் 150 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது? கேரியர் ஃபீஸ் கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும். இல்லை கரண்ட்டு பில்லே பல லட்சம் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் சும்மா உட்காந்து லைவ் பண்ணாமல் தான் எப்படி காசு வரும்? ஸோ அதனால் அது ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. மக்கள் பார்க்குறவங்க எதுக்கு அதை போய் பார்த்துட்டு இருக்காங்கன்றது தான். ஸ்டாலின் அவர்களுடைய கரூர் முப்பெரும் விழா நடைபெற்றது. அதில் கூட ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க, அதை போடுறாங்க. உதயநிதி அவர்கள் பேசுகிறாங்க, அதை போடுறாங்க. அதோட சரி, அது முடிஞ்சிருது. ஆனால் இதுக்கு மட்டும் வெறுமனே மக்கள் பார்க்குறாங்க. பேமெண்ட் கொடுக்குறாங்கல்ல, ப்ரொமோஷனல் பேமெண்ட்டு. அப்போ ஊடகங்களும் இல்லைங்க, ஊடகங்கள் தான். 1 கோடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லைவு, இப்படி ஒரு கணக்கு இருக்குது. இப்போ இல்லை 1 கோடின்றதெல்லாம் இன்றைக்கி நான் சொல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி. இப்போ எவ்வளோன்னு பார்த்துங்க. 2024 25 சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத்தில் நான் இருக்கேன், ஒரு சேனலோடைய தலைமை பொறுப்பில் இருக்கேன். சந்திரபாபு நாயுடு சிஎம் ஒரு லைவுக்கு 50 லட்ச ரூபா, 4 லைவுக்கு 2 கோடி ரூபா கொடுத்தாரு எலெக்ஷன் டைமில். அந்த சேனல் பேரை சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். என்றைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி, சாரி 2024 இப்போ எவ்வளோ 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே 2 கோடி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி அது எதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஆதவர்ஜுனா தான் எல்லா டீலிங்கும் பேசுகிறது, சேனல் பேசுகிறது, யூடியூப்பை செட் பண்ணுறது, இது எல்லாமே எவ்வளோ பேமெண்ட்டுன்னு பிரிச்சுருவாங்க. ஒரு 10 கோடி செலவு பண்ணுறோம் இந்த சனிக்கிழமை ராமசாமி ப்ரோக்ராமுக்கு. நம்ம வந்து இந்த ஒரு 10 வாரம் நடக்க போகுது. 10 வாரத்துக்கு 20 லட்ச ரூபா, 10 வாரத்துக்கு 2 கோடி ரூபா, இல்லை 1 கோடி ரூபா ஒரு சேனலுக்கு பேசுகிறாங்க. 10 சேனலுக்கு 10 கோடி, யூடியூபுக்கு ஒரு 2 கோடி. அவன் பாட்டு காக்காயா கதையை கூவிக்கிட்டே இருப்பான். கூடாங்கொய்யான்னு வாங்குகிற காசுக்கு மேலே கூவிக்கிட்டே கிடப்பாங்க. அதை வச்சா அந்த பல குடும்பங்கள் பிழைக்குதில்ல. ஸோ இதுதான் அந்த நெட்வொர்க்கோட இது. அதனால பேசுகிறேன். இப்போ டிஎம்கேலாம் காசு தர மாட்டாங்களா நான் சொல்ல முடியாது, இவங்க ஜாஸ்தியாக தராங்கன்ற. இப்போ இந்த பெய்டு அடிப்படையில் தான் இந்த 40,000 பேர் 25,000 பேர் கூட்டத்தை இல்லை கூட்டம் வந்து இயற்கையாக வர்றது. விஜய்க்கு வர்ற கூட்டம் காசு கொடுத்து. எடப்பாடியார் கூட்டம் வந்து 250 ரூபா, பெண்களுக்கு 250, ஆண்களுக்கு 200. அது ரேட் ஃபிக்ஸடு. இவருக்கு வந்து யாருக்கு வந்து விஜய்க்கு வர்ற கூட்டம் தானாக வர்ற கூட்டம் தான். ஏன்னா ரசிகர்கள் பார்க்கணுன்னு வராங்க. விஜயை பார்த்துன்னு ஒரு முறைனாலும் நம்ம ஊருக்கு வராரு, நம்ம போய் தான் பார்க்க முடியாது. ஆனால் அவர் வீட்டு கேட்டு பெருசு, கதவு பெருசு, விஜய் பார்க்கவே முடியாது. அவனை எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் பார்க்க முடியாது. ஏன்னா கேட்டுக்குள்ளேருந்தே கார் ஏறி பிளாக் போட்டு
காருக்குள்ளே இருந்தாலும் பார்க்க முடியாது. ஆனால் நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு சரி இது எல்லாத்தையும் திறந்து போட்டு காட்டுறாரு அப்படிங்கும்போது பார்க்க வருவாங்க. அதனால தான் அந்த பெய்டு ஊடகங்கள் தான் அந்த திருச்சி குலுங்கியது, நாகப்பட்டினம் பிதுங்கியது. அதுக்கெல்லாம் பசங்க இப்போ இருக்காங்க 2K கிட்ஸ் டைட்டில் வைக்கிறதுக்கு. அதுக்கு தனி சம்பளம். அதுக்கு இப்போ ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அலறிய திருச்சி, பதறிய மக்கள் அப்படின்வாங்க. அடுத்த சிஎம் விஜயா அப்படின்னு சொல்லி கொண்டாடும் மக்கள். கோடிக்கணக்கில், கோடினா அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? லட்சக்கணக்குன்னு வாங்கி. அது இருந்ததே 40,000 பேர். 40,000ன்றது எந்த அளவுன்னே கூட அவங்களுக்கு தெரியாது. நான் இதுன்னு போடுவாங்க. நான் குலுங்கிய திருச்சி, கூடிய 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேர்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? ஏதாவது அடிச்சு விடுறோம் அந்த மாதிரி விட்டு இது பண்ணி காசை வாங்கிட்டு பண்ணி. தரவுகள் அடிப்படையில் விஜய் பேசல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? அவர் பொய் பேசுறாருன்னு அடுத்த நாள் அந்த அவர் தரகர்களின் அடிப்படையில் பேசுறாரு. தரவுகள் அடிப்படையில் பேசுறாரு. தரகர்கள் கூட இருக்காங்கல்ல, புரோக்கர்ஸ், அவங்க எழுதி கொடுக்கறத வச்சு பேசுறாரு. தரவுகள் அவருக்கு தெரியாது. ஆதவர்ஜுனா டீம் தான் எழுதி தரதா சொல்றாங்க. அது எப்படி சார்? ஆதவர்ஜுனா டீம்னு இல்லை, அவருக்கு கீழே நிறைய ஆளுகள் இருக்காங்க எழுதி கொடுக்குறது. ஆதவர்ஜுனாக்கு எழுத தெரியாது. அவருடைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா அவர் நிறைய போய் நம்ம ஏங்க பார்க்குறோம்? நடராஜன் நான் ஏன் சுடுகாட்டுக்கு போகணும்? அதை ஏன் போய் பார்த்து அதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். சுடுகாட்டுக்கு ஏன் நம்ம நடராஜனில் போகிறோம்? சுடுகாடுன்றது எல்லாருக்கும் இதான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அங்கே பிணங்கள் இருப்பாங்கன்றது வரைக்கும் தான் நமக்கு தெரியுமே தவிர நம்ம அதை போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் இருக்குது. அதே சமயம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மூலம் தொடங்கப்பட்ட இந்த மீன்வளத்துறை அதெல்லாமே இருக்குது. ஆனால் அவர் எதுவுமே இல்லைன்னு ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சை பேசுகிறாரு. அவருக்கு தெரிஞ்சா தானே பேசுகிறவன் கேட்குறவன் கேனையனாக இருந்தால் கேப்பையில் நெய் வெடிதுன்ற மாதிரி சொல்கிறவன். இப்போ இதுக்கப்புறம் வந்தவன் பூரா கேனையன்னு நினைக்காதீங்க. இவர் சொல்கிறத பார்த்தா அப்படி நினைக்க தோணுது. வாயில் வந்ததை அடித்து விடும்போது அவனும் கேட்டு கத்துறான்னு போது அப்போ அவன் கேனையனாக தான் இருக்கும். அப்போ கேப்பையில் நெய் வெடிதுன்னு விஜய் சொல்கிறாருன்னு தான் அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த விஜயுடைய பேச்சுக்கு எதிர்வினை அப்படிங்கிறது எல்லா தரப்பிலிருந்து வருது சார். நிறைய பேர் அதை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இது என்ன விதமான ஒரு அரசியல்? அவருக்கு எதிர்வினை ஆற்றணும்னு பண்றாங்களா, இல்லை அந்த எதிர்வினை ஆற்றுறது மூலயமா விஜய்க்கு நிறைய ஃபேம் இருக்கு, அது மூலயமா நம்ம வெளியே வரலான்னு பண்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இப்போ ஒரு கரடி வருது ஊருக்குள்ள, அதை வந்து எல்லாரும் தான் பயந்து ஓடி ஏதாவது கல்லெடுத்து அடிச்சு வரட்டணும், இல்லை ஏதாவது ஒன்று, இல்லை இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அதை பிடிச்சி கொடுக்கணும் தான் பார்ப்பானே தவிர, கரடி வந்துருச்சு இவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்குறாரு 2 பேர், இந்த கரடியை கொண்டு போய் நம்ம வீட்டில் வளர்ப்போமா நேராக நினைப்பானா? இல்லை அதை பிடிச்சி ஒரு கொஞ்சிட்டு வந்துருமா டக்குன்னு அப்படின்னு வேணா நினைக்க மாட்டான். 999 பேரும் அதை அடித்து வரட்டணும், இல்லை பிடிச்சி கொடுக்கணும், இல்லை ஃபாரஸ்ட்டில் கொண்டு பாவம் பார்க்குறவன் என்ன பண்ணுவானா? ஐயோ கரடி அடிக்காதீங்க, அப்படியே கொண்டு போய் காட்டில் விட்டுருக்கேன்னு தான் சொல்லுவானே தவிர எவனும் வீட்டுக்கு கரடியை கூப்பிட்டு வரணும்னு நினைக்க மாட்டான். புரியுது அவங்களுக்கு? அதனால தான் என்ன பண்ணுவான்னா எல்லோருடைய இதுவும் ஒரு சில விஷயத்தில் எதிர்ப்பானா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம். அதுக்காக நான் விஜய் கார்டிகிட்டே நீங்கள் பாட்டு டைட்டில் வச்சு விட்றாதீங்க, அப்படி சொல்லலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கீரி புள்ளைன்னு வச்சுங்க, இல்லை ஒரு பாம்புன்னு வச்சுங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க, ஸோ பயத்தில் ஏதோ ஒரு இதில் அதை கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுருங்க பத்திரமா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அதனால தான் அதை வந்து எதிர்ப்புன்னு சொல்ல. அப்போ என்னங்க பாம்பு அது பாட்டுக்கு ரோட்டில் போகுது, அதை எல்லோரும் எதுக்குறீங்க, அது பாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? இந்த மாதிரி தான். இப்போ எல்லா பத்திரிகையாளரும் மறுபடியும் இப்போ 25% ஓட்டு 30% கன்ஃபார்ம் அப்படின்னு ஏதோ இவங்க கருத்து கணிப்பு கொஞ்சமாக போய் 50ன்னு வாங்க, 60ன்னு வாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி தான் கூவாங்க. இப்போ உங்கள் கணிப்பு என்ன சார்? என்னவா இருக்கும் விஜய்? என்னக்கா நம்ம என்ன இது இல்லை கிடையாது. அதாவது அவர் 7%லேருந்து ஒரு 5லேருந்து 7% ஓட்டு வாங்குவார். இதுதான் கணக்கு. அதை தாண்டி ஒரு 1-2 கூட குறைய வரலாம். இதை தாண்டிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இதனால் ஜெயிக்கவும் முடியாது. விஜய் எங்கேயாவது நின்னாப்புலன்னா அங்கே ஒரு சீட்டு விஜயகாந்த் மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி திமுக தாவேக்கா தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இந்த கேள்வியை இபிஎஸ் கிட்ட கேட்குறாங்க. அது அவரு சொல்கிறாருங்க, மக்கள் சொல்கிறது வேற அப்படின்னு இன்னுமே இபிஎஸ் எதிர்க்காமையே இருக்கிறாரு சார். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதை அவர் சொல்கிறாருங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். இது இவர் சொல்கிறாரு, அதை அவர் சொல்கிறாரு. மக்கள் ஒன்று சொல்லுவாங்க 2026, அது வந்து அந்த டைமில் தான் நம்ம. இபிஎஸ் விஜய் எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? இன்னும் கூட்டணி வரும்னு நம்ம அவங்க இப்போ கணக்கு போட்டு தான் இருக்காங்க. பிஜேபி கழட்டி விட்டால் இங்கே சேரலான் இருக்காரு, அவர் சேர விட மாட்டாங்க. அப்படி பிஜேபி கழட்டி விட்டாருன்னா திகார் ஜெயிலுக்கு தான் போகணும். அது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் ஸ்டாண்ட் பையில் விஜய் வச்சுக்கிறார். கடைசி நேரத்தில் விஜய் காலவாரி கழுத்தை எடுத்து விட்டுருவார் நடுத்தருள் அனாமத்தை. இந்த விஜய் ஃபேக்டர் 25%, 30%, நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு 50% கூட சொல்கிறாங்க. நாளைக்கு ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும் பொழுது இந்த பத்திரிகையாளர் இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் என்ன? அவங்க என்ன மருந்து குடிச்சா சாக முடியும்? ஏற்கனவே போன டைம் பொய் சொன்னவங்கலாம் உயிரோடு தான் இருக்காங்க. இதில் பாதி பேர் போன டைம் பொய் சொன்னவன் தான், பாண்டே போன்றவர்கள். இப்போ நான் பாண்டே மருந்து குடிச்சா செத்து போயிட்டாப்புல. இல்லை நமக்கு அந்த நோக்கம் கிடையாது. பாண்டே 100 வருஷம் வாழணுன்றது தான் நமக்கு ஆசையை தவிர, இல்லை மீத மூத்த பத்திரிக்கையாளர் நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே. அவர்களெல்லாம் நல்லா இருக்கணும் குடும்பத்தோடன்றதான் நம்ம விட, அவங்க மருந்து குடிச்சு சாகணும்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏற்கனவே சொன்னவர்கள் செத்துட்டாங்களான்றதுக்காக ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அவர்கள் தான் அடுத்து 31 எலெக்ஷன்லேயே உட்காருவாங்க.
புரியுதா? இதில் இன்னும் பாண்டே ஒரு படி மேலே போய் நான் சொன்னது தான் நடந்ததுன்னு பொய்யை சொல்லிவிட்டு அதை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுதான் உலகத்தை ஒரு போக்கில் போயிட்டுருக்கு, அதில் அவங்களும் போயிட்டுருப்பாங்க. நம்ம ஸ்பெஷல் பாண்டே நீங்கள் கூட சொன்னீங்க, அவர் தினமும் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிற கருத்து கணிப்பு எல்லாமே எழுதி தான் வச்சுக்கணும், ஏன்னா அப்புறம் மாற்றி பேசுவார். அதை நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இல்லை, அது தெரிஞ்சு இன்றைக்கினே அந்த பாண்டிய நண்பன் இன்னும் ஒர்க் பண்ணவங்க, பாண்டே சீஃப் இதாக எடிட்டர் இருந்தப்போ நான் சீஃப் புல்லட்டின் எடிட்டர், அந்த 2 பேரும் ஒன்றா குப்பை கூட்டியிருக்கோம் 9 வருஷம். நண்பன் எனக்கு நெருங்கிய நண்பன், என்ன செய்வார்னு எல்லாமே தெரியும். அதனால் அவர் என்னென்னா அவரோட பாணியில் அவர் போயிட்டுருக்கு. அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும்ல. இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்ப்பீங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வேலை பார்ப்பார், அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. 3வது வீட்டுக்காரர் ஒரு வேலை பார்ப்பார், மாடி வீட்டில் இருக்கிற ஒரு வேலை பார்ப்பார். அது அவங்கவுங்க ஸ்டைல். பாண்டே ஒரு ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஜயோட பேச்சு பெரிய அளவில் மக்களை போய் சென்று சேரடையுது. அவர் என்ன பேசினார் அதை சொல்லுங்க முதல்ல. அவர் என்ன மக்கள்கிட்ட போய் சென்றடைய அளவுக்கு என்ன பேசினார் அதை சொல்லுங்கள். அவருடைய பேச்சு எல்லாமே திமுக எதிர்ப்பு தான் இருக்கு, மேம்போக்கான பேச்சு, கருத்து இல்லைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனா அவர் பேசுறது எல்லாமே பெரும்பான்மையான மக்கள்கிட்ட போகுது அப்படின்னு ஒரு பார்வையை முன் வைக்கிறாங்களா சார்? இந்த மக்கள் நான் குருடனா செவிடனா எல்லாரும் காது இருக்குது கண்ணு இருக்கும்போது பார்க்க தான் செய்வாங்க, காக்க தான் செய்வாங்க. அது என்னவா வெளியே வருதுன்றது 2026 தான் தெரியும். இந்த விஜய் கூட்டணி ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா அமைதியாவே இருக்கிறாரு, கூட்டணி பத்தி சொல்ல, ஆனா வெளியே மேடையில எல்லாம் சொல்லும்போது யாரும் சேர்ந்தா தானேங்க சொல்லுவார். அவரா எப்படி சொல்ல முடியும்? வாய்க்கு வந்தது பேச முடியுமா? யாராவது அப்ரோச் பண்ணாங்கன்னா தான் சொல்ல முடியும். சில நடிகைகள்கிட்ட போய் கேட்பாங்க, அவங்க ஏன் என்ன கல்யாணம் ஆகாமல், எவனா அப்ரோச் பண்ணால் தானே அவன் கல்யாணம் பண்ண முடியும். புரியுது? நீங்கள் கேட்குறத கேட்டு போயிடுவீங்க. புரியுதா? அந்த மாதிரி தான். அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்களில் விஜயோடைய பலம் இன்னும் நிரூபிக்கப்படும். விஜய் மிகப்பெரிய ஒரு பவர் சென்டராக வருவார், தேர்தலையே அவர் தான் தீர்மானிக்க போகிறாரு. டிரான்ஸ்ஃபார்மராக பவர் சென்டர் அவரெல்லாம் அவரும் நிற்கிற புதுசாக வர்றவரை நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. வர்றாரு, நிற்க போகிறாரு. எலெக்ஷனில் இப்போ தான் ஃபஸ்ட்டு குழந்தை வருது, தத்தி வந்துக்கிட்டு இருக்கு. அது நிற்கும்போது எவனுக்கு அந்த குழந்தைய கடத்திட்டு போகிறானா, இல்லை தோட கலவான்றதுக்காக கொண்டு போய் எங்கிட்ட அனாசிரமத்தில் சேர்த்து விட போகிறானா, இல்லை கையை காலை உடச்சி விட்டு பிச்சை எடுக்க விட போகிறான்றது 2026 தான் தெரியும். குழந்தை இப்போ தான் வருது, இருங்க வரட்டும். இப்போ தான் படிப்படியாக தவழ்ந்து வருது. இப்போயே நீங்கள் அது ஓடுமா இது பண்ணுமா அப்படின்லாம் கற்பனை பண்ணிங்கன்னா பண்ண முடியும். அவர் திமுக என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பிரச்சார கூட்டத்துக்கு நான் பெரிய இடத்துல கேட்டேன், ஒரு சின்ன நெரிசலான இடத்துல கொடுக்குறாங்க. நான் பேசும்பொழுது அன்றைக்கி முதல் தடவை பிரச்சாரத்தில் மைக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை, அந்த மைக் ஒயரை பிடுங்கினதே திமுக தான் அப்படின்னால ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருல்ல சார்? வேறு ஏதாவது அசிங்கமாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க. இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் சொல்லிப்பேன். அப்போ அதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் திமுக காரணம்னா வேறு சில விஷயங்களுக்கு திமுக காரணம்னு நாளைக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க. எந்த தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறாரு. ஆனால் அந்த பிரச்சனைகள் திருவாரூருடைய பிரச்சனை பேசுறாரு, நாகப்பட்டினத்தில் அந்த அரசு ஆஸ்பத்திரியில் மருத்துவர்கள் இல்லை, பிரசவ மருத்துவர்கள் இல்லைன்னு பேசுறாரு. இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை அது இருந்ததா இல்லையாங்கிறது என்னென்னா, உங்கள் வயசுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடினா நீங்கள் சின்ன பையனாக விவரம் தெரியாமல் தான் இருந்திருப்பீங்க. அப்போ சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வரும், ஒவ்வொரு நாடாக போய் ரசிகர்கள்ட்ட உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விசுவோட அரட்டை அரங்கம்னு ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் எந்தெந்த ஊரில் நடத்துகிறாங்க, கும்பகோணத்தில் நடத்துகிறோன்னா முதல்ல ஒரு ப்ரோமோ போடுவான். கும்பகோணம் கோயில் வாசல் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் காமிச்சிட்டு ஒருத்தர் பேசுவார், இதுதான் கும்பகோணத்தில் இந்தந்த கோயில் இருக்குது, இந்தந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது, இத்தனை பஸ்ஸு ஓடுது, இத்தனை மக்கள் வசிக்கிறாங்க, இத்தனை பலசர கடை இருக்குது, பெட்டி கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்று நாம் கும்பகோணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு கத்துவாங்க. அடுத்ததெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் இன்றைக்கு விசு இங்கே போடுறாருன்னு சொல்லி அப்புறம் அரங்கத்துக்குள்ளே போவாங்க. அந்த மாதிரி டேட்டா இதுதான் அவங்க எடுத்து வைக்கிற டேட்டா பாவம். அந்த மாதிரி விஜய் கும்பகோணம்னே கூகுளில் எடுத்து வச்சுட்டு கும்பகோணம் இந்தந்த கோயில் இருக்குது, இங்கே ஆஸ்பத்திரி இருக்குது, இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே சாக்கடை இருக்குது, இங்கே கக்கூஸ் இருக்குதுன்னு சொல்லி பேசிவிட்டு வந்துடுறது. இதுதான் அரசியல். அது நீங்கள் வேறு கூட இருக்க கும்பிட்டையை சொல்கிறான்னு சொல்லி எனக்கு தேவன் எழுதிட்டு அதுக்குள்ள நாலேஜபிள் பர்சனும் இல்லை கூட, அதை பற்றி எடுத்து சொல்கிறது கூட ஆள் கிடையாது. என்னத்தையா ஒன்றை பேசிட்டு போக வேண்டியது. நீங்கள் என்னத்தை பேசினாலும் விஜய் பேசினா நீங்கள் கத்த தான் போகிறாங்க, டிவிக்கேன்றதை தவிர எதையுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட என்ன பேசினா என்ன அப்படின்ற மாதிரி தான். இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை நாகப்பட்டினத்தில் அவர் பேசினது பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறுச்சு சார். நாகப்பட்டினத்தில் எங்கே இருக்குது ரயில் பெட்டி தொழிற்சாலை? அவர் இருக்குது, அது இப்போ இல்லை, மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அது என்ன சார்? அது என்ன கனவு கண்டுப்பாரு மேடம். சரக்கு ஓவராக இருக்கும், அதில் கன்ஃபியூஷன். சரக்குனா என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த இதுக்கு போயிடும், அந்த சரக்கு போயிடுறாங்க. சரக்கு வாங்கணுன்றோம், அதுக்காக அது பிராந்தி விஸ்கி ஏற்றிட்டு போகிறது அது கிடையாது. எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு சரக்கு கொஞ்சம் ஏதாவது இதாக இருக்கும், ஓவராக பொங்கி இருப்பார், உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது படிச்சிருப்பார், இதையும் லிங்க் பண்ணுறார். திருச்சி ரயில் பெட்டி தொழிற்சாலையை திருச்சி வழியாக வந்ததுனால நாகப்பட்டினம்
இவர் என்ன திருச்சி அவுட்டரில் வரும்போது ஐசிஎஃப்பை பார்த்துருப்பாரு. ஓ இதுதான் நாகப்பட்டினம் போல, நாகப்பட்டினத்தில் வந்து ஐசிஎஃப் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் இப்போ தானே வெளி உலகத்தையே பார்க்குறாரு. இது மாதிரி அதாவது இப்போ விஜய் வந்து சின்னத்தம்பி குஷ்பு மாதிரி கூட 4 பேர் இருப்பாங்க பாருங்கள், தெரியுமா? அதே மாதிரி இங்கேயும் கூட 4 பேர் இருப்பாங்க. ஆதவர்ஜனா, அந்த இதில் இன்கம் டேக்ஸ் வந்து ஒருத்தர் வந்து என் தம்பி அவர், இவர் புஷியானந்த், இந்த 4 பேர் தான் விஜய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போவோமா ஊர்வலான்னு கூப்பிட்டு வந்து இப்போ சாங் நடந்துகிட்டு இருக்கு. குஷ்புவும் இவர் அது பெண்ணு, இவர் ஆண், அவ்வளோதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார்.